1763க்கு அப்புறமா பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்த கனடா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ரூல்ல என்னென்ன நடந்துச்சு அண்ட் கனடா டேன்றது எதுக்காக இப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கனடாஸ் ஹிஸ்டரி பார்ட் 3. இப்போ கியூபெக் வந்து பிரிட்டிஷ் ரூல்குள்ள வந்துருச்சு. ஆனா பிரிட்டிஷ் வந்து கியூபெக்கை ரூல் பண்றதுல சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இங்க இருந்த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செட்டிலர்ஸ் இங்க வந்து லேண்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால இங்க இருந்த இண்டிஜினியஸ் லேண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க அபகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இண்டிஜினியஸ் பாப்புலேஷனும் வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாவே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணணும் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்றதுனால 1763லேயே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராயல் ப்ரொக்ளமேஷன் பண்றாங்க. ஸோ அது மூலமா சில ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா, கியூபெக்ல அவங்க பிரிட்டிஷ் சிவில் லாவையும் கிரிமினல் லாவையும் வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ பிரெஞ்சு பீப்புள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் லா கீழே தான் வந்து இருக்கணும். செகண்ட் வந்து அவங்க நிறைய பிரிட்டிஷ் பீப்புளை வந்து கியூபெக்கு கனடாக்கு இன்வைட் பண்றாங்க இங்க செட்டில் ஆகுறதுக்கு. அண்ட் இதன் மூலமா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் செட்டில் ஆக பிரெஞ்சு பீப்புள் பிரிட்டிஷ் வேஸ்க்கு வந்து அசிமிலேட் ஆயிடுவாங்க. அதாவது அப்படியே அடாப்ட் ஆகி அவங்க அப்படியே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மெஜாரிட்டியா மாறிடுவாங்க அப்படின்றது மாதிரி அவங்க நினைச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து எங்க வந்து அவங்க காலனைஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான டாக்டிக்ஸை வந்து அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரை வந்து புகுத்த ட்ரை பண்ணாங்க. அண்ட் மூணாவதா ஒரு ப்ரொக்ளமேஷன் லைன் அப்படின்றத டிஃபைன் பண்றாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் லைனை தாண்டி யாரும் வந்து செட்டில் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து பாஸ் பண்றாங்க. இது எல்லாமே இந்த பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பட் ஆனா இது இந்த ப்ராப்ளம்ஸை இன்னும் பெருசா தான் வந்து ஆக்குச்சு. நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் இங்க வந்து செட்டில் ஆனாலும் பிரெஞ்சு பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அவங்கள வந்து அசிமிலேட் பண்ணவே முடியாது அப்படின்றது வந்து பிரிட்டனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரொக்ளமேஷன் லைனை யாருமே மதிக்காம அதை தாண்டியும் செட்டில் ஆகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் பிரெஞ்சு பீப்புள் வந்து பிரிட்டிஷ் லாக்கு கீழே கவர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அங்கேயும் ஒரு அன்ரெஸ்ட் வந்து இருக்கு. இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால 1774ல கியூபெக் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்றாங்க. இந்த கியூபெக் ஆக்ட் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, கியூபெக்ல பிரெஞ்சு சிவில் லாவை வந்து பாஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் கிரிமினல் லா இருக்கும், பட் ஆனால் பிரெஞ்சு சிவில் லா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மோஸ்ட் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கெனடியன்ஸ் வந்து கேத்தலிக்காக தான் இருந்தாங்க அப்போ. கேத்தலிக் சர்ச்சஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கியூபெக்கோட லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க சவுத் சைடில். இதுதான் வந்து ஒரு பெரிய டிப்பிங் பாயிண்டா இருந்துச்சு அமெரிக்கன் காலனிஸோட ஒரு வார் வர்றதுக்கு. ஹோல்ட் ஆன். அமெரிக்கன் காலனிஸ் யாரு? 1600s அண்ட் 1700ஸ்ல நிறைய பேர் பிரிட்டன்லேருந்து அமெரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட்ல செட்டில் ஆனாங்க. அண்ட் இப்படி செட்டில் ஆனவங்க வந்து 13 காலனிஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 13 காலனிஸுமே வந்து பிரிட்டன் ரூலுக்கு கீழே தான் இருக்குது. பிரிட்டனுக்கு வந்து அவங்க டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. 1763க்கு முன்னாடி பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு வார் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வார்ல பிரிட்டன் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்து நடக்குது. ஸோ வார்னாலே நிறைய செலவு இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணதுனால அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு அவங்க இந்த 13 காலனிஸ் மேல டேக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துலேயுமே டேக்ஸ், சுகருக்கு டேக்ஸ், பேப்பருக்கு டேக்ஸ், டீலையும் வந்து அவங்க வந்து டேக்ஸ் போட்டாங்க. அதனால வந்து பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற அமெரிக்கன் காலனிஸ்க்கு வந்து டேக்ஸ் கட்டுறதை விட எது அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, இவங்க மேலே டேக்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கும். பட் ஆனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இவங்களுக்காக ஒரு வாய்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கேட்காம டேக்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணதுனாலையும் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த 13 காலனிஸும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேல ஒரு கோவத்தோட தான் இருக்காங்க. இந்த டைம்ல கியூபெக் ஆக்ட் பாஸ் பண்ணப்போ கியூபெக்கோட லேண்டை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அண்ட் இது வந்து 13 காலனிஸ்க்கு வந்து பிடிக்கல. அவங்களுக்கு இருந்த லேண்டை வந்து பிரிட்டன் வந்து கியூபெக் கிட்ட கொடுத்த மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் இதனால சின்ன சின்ன ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்து ஸ்லோலி அது ஒரு வாரா டெவலப் ஆகி அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து நடக்குது. அதுல வந்து இந்த 13 காலனிஸ்க்கும் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு வார் நடக்குது.
அதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தோத்துடுறாங்க. 1783ல வந்து இந்த வார் முடியுது. இந்த 13 காலனிஸ்லயும் வந்து சில பேர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த லாயலிஸ்ட்லாம் வந்து இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களால அமெரிக்காவில் வந்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாமே மைக்ரேட் ஆகி கியூபெக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 லாயலிஸ்ட் வந்து மைக்ரேட் ஆகி வராங்க. ஸோ இப்படி மைக்ரேட் ஆகி வரும்போது இவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்காங்க அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸாக இருக்காங்க. அண்ட் கியூபெக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் அண்ட் கேத்தலிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த லாயலிஸ்ட் எல்லாம் வந்து அகாமடேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1791ல் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணுறாங்க. இதில் கியூபெக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்பர் கனடா, லோவர் கனடா அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்பர் கனடாவில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மெஜாரிட்டி இருப்பாங்க அண்ட் லோவர் கனடாவில் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 2 ரீஜனுக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு எலெக்டட் அசம்பிளியை வந்து பிரிட்டன் வந்து கொடுத்துச்சு. இப்போ 1830ஸ்ல அப்பர் கனடாலையும் லோவர் கனடாலையும் நிறைய ரெபெலியன்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா 2 ரீஜன்லையுமே பவர் வந்து வெல்தி பீப்புள், அதாவது ஸ்மால் பாப்புலேஷன் ஆஃப் வெல்தி பீப்புள் கிட்ட தான் வந்து இருக்கு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய கிராப் ஃபெயிலியர் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே டேக்ஸ் போடுது. அண்ட் லோவர் கனடாவில் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து அவங்களோட கல்ச்சரும் லாங்குவேஜும் வந்து அவங்க கிட்டேருந்து திருடப்படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸால 2 ரீஜன்லையுமே ரெவல்யூஷன்ஸ் வந்து நடக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் மிலிட்ரி வந்து தடுத்துடுறாங்க. பட் இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக பிரிட்டன் வந்து 1841ல் ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பர் கனடா அண்ட் லோவர் கனடாவை மர்ஜ் பண்ணி ஒரே காலனி த ப்ராவின்ஸ் ஆஃப் கனடா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ராவின்ஸ் ஆஃப் கனடாவில் கனடா ஈஸ்ட், கனடா வெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. பட் ஒரே அசம்பிளி அண்ட் கனடா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பிரிட்டன் வந்து ஜூலை 1, 1867ல் பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்கா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுது. இந்த ஆக்ட் படி 3 ப்ராவின்சஸை பிரிட்டன் வந்து யுனைட் பண்ணுது. நோவா ஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக் அண்ட் கனடா. இது 3மே சேர்ந்து டொமினியன் ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லி அவங்க நேம் பண்ணுறாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஓன் பார்லிமெண்ட் இருக்குது, எலெக்டட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அண்ட் இப்போதான் வந்து பிரிட்டன் கவர்மெண்ட் கனடாக்கு செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து கொடுக்குது. அதாவது டொமஸ்டிக் இஷ்யூஸை வந்து அவங்க செல்ஃப் கவர்ன் பண்ணிக்கலாம். பட் ஃபாரின் பாலிசிஸ்லாம் வந்து பிரிட்டன் கிட்ட தான் இப்போயும் இருக்குது. கனடா இந்த பாயிண்ட்ல ஃபுல்லி இண்டிபெண்ட் ஆகலை அப்படின்னாலும் இந்த டே தான் வந்து கனடாவோட பர்த் டேவாக வந்து பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜூலை 1ன்றது கனடா டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அது கனடாவில் ஒரு நேஷ்னல் ஹாலிடேவாக இருக்குது. கனடா ஒரு செல்ஃப் கவர்னிங் கண்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா கனடியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த கண்ட்ரியை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரையும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. கனடியன் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜான் ஏ மெக்டொனால்ட் அப்படின்றது ரூபர்ட்ஸ் லேண்டை ஹட்சன்ஸ் பே கம்பெனி கிட்டேருந்து வாங்குறாங்க. ரூபர்ட்ஸ் லேண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த லேண்டை வந்து ஹட்சன்ஸ் பே கம்பெனி கிட்டேருந்து கனடியன் கவர்மெண்ட் வந்து வாங்கிடுது. பட் அந்த ரூபர்ட்ஸ் லேண்ட் ரீஜனில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க வந்து மெட்டிஸ் பீப்புள். இந்த மெட்டிஸ் பீப்புள்ன்றவங்க யாரு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஏர்லி ஃபர் ட்ரேட் அப்போ ஃப்ரெஞ்ச் வாயேஜர்ஸ்க்கும் இங்கேருந்து இண்டிஜினியஸ் பீப்புளுக்கும் பிறந்த குழந்தைங்க ஸ்லோலி அவங்க ஓன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு அவங்க மெட்டிஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரூபர்ட்ஸ் லேண்ட் இருந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அந்த இடத்துல நேஷன் பில்டிங்கை வந்து கனடியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதனால் 1869ல் மெட்டிஸ் பீப்புள் வந்து கனடியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரிபெல்லியன் நடத்துகிறாங்க. அதுதான் வந்து ரெட் ரிவர் ரிபெல்லியன். ஸோ 1870ல் இந்த ரிபெல்லியன் வந்து முடிவுக்கு வருது. 1871ல் வந்து மனிடோபா அப்படின்ற ப்ராவின்ஸ் உருவாகுது. அது கனடா கூட ஜாயின் ஆகுது. கனடியன் கவர்மெண்ட் இங்க இருக்க மெட்டிஸ் பீப்புளுக்கு லேண்ட் தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராமிஸை வந்து அவங்க கீப் அப் பண்ணவே இல்லை. ஸ்லோலி இங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஆல்பர்டாலேருந்து சாஸ்கேச்சுவன் மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து மெட்டிஸ் பீப்புளை நவத்தப்படுறாங்க. இப்போ நேஷன் பில்ட் பண்ணணும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரையும் கனெக்ட் பண்ணணும்.
பட் வெஸ்ட்ல ஆல்ரெடி ஒரு காலனி இருக்கு, பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்னு. பிரிட்டிஷ் கொலம்பியா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத குவிக்கா பார்க்கலாம். கனடால இருந்த மற்ற ப்ராவின்சஸ் மாதிரி இங்கேயும் ஒரு இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க மோஸ்ட்லி ஃபிஷிங்கை டிபெண்ட் பண்ணி இருந்த கம்யூனிட்டியா இருந்தாங்க. 1778 தான் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கான்டாக்ட் நடக்குது. அண்ட் ஃபர் ட்ரேட் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பிரிட்டிஷ், ஸ்பானிஷ், அப்புறமா அமெரிக்கன் ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்க வராங்க. இதனால இங்க இருக்க இண்டிஜினஸ் பாப்புலேஷன் எல்லாமே ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் 1850s ஃப்ரேசர் ரிவர் ரீஜியன்ல கோல்டு இருக்கிறது வந்து டிஸ்கவர் ஆகுது. அதனால நிறைய மைனர்ஸ் வந்து அங்க செட்டில் ஆகிறாங்க. அண்ட் அப்படி செட்டில் ஆன மைனர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அமெரிக்கனா இருந்தாங்க. அமெரிக்கா அந்த இடத்துல காலனி ஃபார்ம் பண்ணிருப்போம் அப்படின்ற பயத்துல பிரிட்டன் வந்து அந்த இடத்த ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணி அங்க பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்ற ஒரு காலனியை ஃபார்ம் பண்ணிடுது. கோல்ட் ரஷ்ஷால இங்க எக்கனாமி ரொம்பவே பில்ட் ஆகுது. ஆனா அதே சமயம் சிட்டி பில்ட் ஆகுறதுனால இங்க இருந்த கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கு செலவும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒரு கட்டத்துல இந்த கவர்மெண்ட் வந்து பெரிய டெட்ல வந்து விழுந்துருது. அதனால அவங்களுக்கு கனடாவோட ஜாயின் பண்றது தான் ஒரே வழி. ஸோ கனடாவோட அவங்க பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. கெனடியன் கவர்மெண்ட் 10 இயர்ஸ்ல கெனடியன் பெசிபிக் ரயில்வே, அதாவது ஈஸ்டையும் வெஸ்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரயில்வே வந்து நாங்க பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு கெனடியன் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுது. அதனால பிரிட்டிஷ் கொலம்பியா வந்து 1871ல கனடாவோட ஜாயின் பண்ணிடுது. 1881ல கெனடியன் பசிபிக் ரயில்வேயோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல கெனடியன்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அப்புறம் பிளாக் இமிகிரன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கனடா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவே சைனாலேருந்து அரௌண்ட் 17,000 லேபரர்ஸை வந்து இமிகிரேட் பண்ணாங்க. இந்த இடத்துலையும் கனடா வந்து அவங்களோட ரேசிசத்தை ரொம்ப சிறப்பாகவே வந்து காட்டியிருக்காங்க. ஒயிட் லேபரர்ஸ்க்கு கொடுக்கறதுல பாதி வேஜ் தான் வந்து சைனீஸ் லேபரர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் சைனீஸ் லேபரர்ஸ்க்கு ஃபுட்டோ அகாமடேஷனும் கொடுக்கல. அண்ட் இந்த ரயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப டேஞ்சரஸான ஏரியாஸ்ல சைனீஸ் பீப்புளை தான் வந்து அவங்க வேலை பார்க்க வச்சிருக்காங்க. அதனால நிறைய லேண்ட் ஸ்லைட்ஸ்லையும் எக்ஸாஷன்லையும் நிறைய சைனீஸ் பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ 1885ல பசிபிக் ரயில்வே ஈஸ்டையும் வெஸ்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது. 4600 கிலோமீட்டர்ஸ்க்கு பில்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சைனீஸ் பீப்புள் வந்து கனடாக்கு தேவையில்லை. ஸோ அதனால ஃபர்தர் இமிகிரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹெட் டேக்ஸ் அப்படின்றத வந்து கனடா இம்போஸ் பண்ணுது. அதாவது சைனீஸ் இமிகிரன்ஸ் வந்து கனடாக்குள்ள வரணும் அப்படின்னா ஒருத்தருக்கு $50 அப்படின்ற மாதிரி ஹெட் டேக்ஸ் வந்து போடுறாங்க. அதோட அவங்க நிறுத்தல. 1923ல சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட் அப்படின்னு பாஸ் பண்ணி சைனீஸ் இமிகிரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க. 2006ல தான் கெனடியன் கவர்மெண்ட் இந்த ஹெட் டேக்ஸுக்காக அபிஷியலா அப்பாலஜைஸ் பண்றாங்க. 1885க்கு அப்புறமா மெட்டிஸ் பீப்புள் மறுபடியும் ஒரு ரெவல்யூஷன் பண்றாங்க. லூயிஸ் ரியல் மறுபடியும் அமெரிக்காலேருந்து வந்து இந்த ரிபெல்லியனை லீட் பண்றாரு. இந்த டைம் வந்து கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அவங்க பேட்டில் இறங்குறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பிரேரி ரீஜன்ல வந்து செட்டில் ஆகிறதுனால இவங்களோட மெயின் ஃபுட் சோர்ஸான பைசன் அப்படின்றது எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. செட்டிலிங் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, அங்க இருக்க பீப்புள் வந்து ஓவர் ஹண்டிங்னாலையும் வந்து பைசன் பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம மெட்டிஸ் பீப்புளுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டையோ ரைட்ஸையோ எதுவுமே வந்து கெனடியன் கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ இதனால மறுபடியும் வந்து ரிபெல் பண்றாங்க. இந்த டைம் வந்து கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேட்டிலே பண்றாங்க. அதுல வந்து மெட்டிஸ் பீப்புள் தோத்துறாங்க. ஏன்னா இப்போ புதுசா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பில்ட் பண்ணதுனால கெனடியன் கவர்மெண்டால ஈஸியா ட்ரூப்ஸ் வந்து ஈஸ்ட்ல இருந்து அனுப்ப முடியுது. அதுல அண்ட் மெட்டிஸ் லீடரா இருந்த லூயிஸ் ரியலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாரு. இது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கெனடியன்ஸ் வந்து வரவேற்றாங்க. ஆனா வந்து பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கெனடியன்ஸ் மத்தியில இது பெரிய கோவத்தை வந்து உண்டாக்குச்சு. இன்ன வரைக்கும் லூயிஸ் ரியல் வந்து பிரெஞ்சு ரீஜியன்ல ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறாரு. இதுக்கப்புறம் World War I and IIல கனடாவோட பங்களிப்பு என்ன அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த ஹிஸ்டரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது ஹிஸ்டரி பத்தி பேசணும் அப்படின்னாலும் நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. See you in the next one.